வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு அருமையான ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு செட்டிநாடு மிக்ஸ் வெஜிடபிள் கிரேவி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் மஷ்ரூம், பொட்டேட்டோ, கேப்சிகம், பேபிகார்ன் இது 4 போட்டிருக்கேன். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் புலாவ் வெரைட்டிஸ், பிரியாணி வெரைட்டிஸ் கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீக்கெண்டுக்கு செய்கிறதுக்கு ஒரு அருமையான டிஷ். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, நல்ல தாராளமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் இன்றைக்கி போட போகிற காய்கறி ப்ரௌன் காளான், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், அப்புறம் பேபிகார்ன், இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பன்னீர் சேர்க்கலாம், சோயா சேர்த்துக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஆனால் இந்த கிரேவி வந்து பேஸ் இதே தான். ஸோ 2 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு முதல்ல இந்த கேப்சிகம்மை ஒரு நிமிஷம் லேசாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். கலர் மாறிடக்கூடாது. ஏன்னா இது வந்து அந்த குடமிளகா வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கலரும் மாறாமல் இருக்கணும். ஸோ 2 நிமிஷம் மட்டும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ மீதி அதே எண்ணெயில் மற்ற எல்லா காய்கறிகளும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் எல்லாத்தையுமே வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. ஒரு ஹாஃப் பாயில்டுன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். அப்புறம் நம்ம கிரேவியில் போட்டு மறுபடியும் வேக போது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சீரகம், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இது 2 மட்டும்தான் தாளிப்புக்கு. ஸோ சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச இந்த வெங்காய விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடுங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிப்போம். இந்த வதங்க அந்த ஈரப்பசெல்லாம் போயிட்டு உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய செந்தூர் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் செந்தூர் மல்லித்தூள். இது 2ம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் செந்தூர் கறி மசாலா தூள், அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் செந்தூர் கரம் மசாலா தூள். ஸோ இந்த 4 தூளும் நம்ம சேர்த்து வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு ரொம்ப சூப்பராக வரும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது வதக்கிற வரைக்குமே, இந்த மசாலாலாம் போட்டு வதங்குற வரைக்குமே ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாம். ஸோ நல்லா வதக்க அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பச்சை வாசனை நல்லா போயிடணும். அப்படி நீங்கள் வதக்கி எடுத்துக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி, இது பேஸ் கிரேவி இதே தான். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் போடுறீங்களா, இல்லை வேக வச்ச முட்டை சேர்த்து முட்டை கிரேவியாக செய்கிறீங்களா, இல்லை நான்வெஜ் கிரேவியாக செய்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களோட விருப்பம் தான். இப்போ 2 தக்காளி, நல்லா பழமான தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மிக்சிலே அந்த விழுதுலாம் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அதை இப்போ கலந்து விட்டுட்டோம்னா நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடுவோம். அப்போ நமக்கு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அப்போ கிரேவியோட அந்த ரா ஸ்மெல்லும் நல்லா போயிடும். ஸோ இதே டைப்பில் நீங்கள் முட்டை கிரேவியும் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை சாப்பிட்றவங்க எக் கிரேவி செய்யுங்க. ஸோ இப்போ நல்லா அந்த வாசனை சூப்பராக வருது. எண்ணெயும் இப்போ நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த டைம் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுனாலே கிரேவியோட அந்த பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சா. இந்த சமயத்தில் ஃபஸ்ட் நம்ம வதக்கி வச்ச மற்ற காய்கறிகள்லாம் முதல்ல சேர்த்துருவோம். அதாவது காளான், உருளைக்கிழங்கு, பேபிகார்ன், அதாவது குட்டி சோளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவியில் சாப்பிடும்போது. நறுக்குன்னு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம்.
அப்போ இந்த கிரேவி இந்த வெஜிடபிள்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கிடும். ஃபைனலாக இது ஒரு சின்ன டச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பொடிச்ச முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் பவுடராக ஃபைனலாக சேர்க்கும் போது இது வந்து இந்த டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அது வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது போடுங்க. இந்த முந்திரி பவுடர் ஃபைனலாக சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் உங்களுக்கு இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான். ஸோ எல்லாம் போட்டாச்சு. ஃபுல் சிம்மரில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். ஃபைனலாக நம்ம வதக்கின குடமிளகாய் அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் கிளறிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அது நல்லா கட் பண்ணி பொடியாக ஆஸ் யூஷுவல் எல்லா கிரேவிஸ்க்கும் நம்ம போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மிக்ஸ் வெஜிடபிள் கறி. தோசை, சப்பாத்தி, ஆப்பம்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் புலாவ், பிரியாணி வெரைட்டிஸ், வெஜ் பிரியாணி, வெஜ் குஸ்கா, அப்புறம் நான் இன்றைக்கி வந்து இது வந்து தேங்காய் பால் பிரிஞ்சி செஞ்சுருக்கேன். அது கூட இந்த கிரேவி செம்ம காம்போவாக இருக்கும். அந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் பார்த்துக்குங்க. இது 2த்துக்கும் சாப்பிட செம்ம டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, பூரிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி செஞ்சீங்க, எது கூட சாப்பிட்டீங்கன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.